cash flow statement. Okay, so they will give you the balance sheet with the 2 years information. Okay, along with that, some additional information also will be given to you. Okay, so sometimes you might not find any additional information. If there is no additional information, your work will be very easy. Okay, and you are going to prepare your cash flow statement as per accounting standard 3 only, where you will be having operating activities, investing activities, and financing activities. Now let us find out what type of asset or what type of liability it is, and then where it will appear we can discuss first of all, and then we can proceed with the solution part. Okay, so this is the balance sheet of SPP company limited as on 95 and 96. And if you see, no, here we have given your building machinery, all these are fixed assets. Okay, now, as you know, fixed assets, everything will appear in cash flow statement under investing activities. Okay, so we have to classify first of all. Accounting standard 3 படி நம்ம போடுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸா அது இன்வெஸ்டிங்கா இல்ல ஃபினான்சிங்கான்னு கண்டுபிடிச்சணும். இப்போ மிஷினரி பில்டிங் இதெல்லாம் பர்ச்சேஸ் சேல் பண்ணா then it will come under investing activities. ஓகேங்களா, சோ பில்டிங் மிஷினரி அதுக்கு எல்லாமே வந்துட்டு இப்படி நேரா பார்த்தா அது சேல் பண்ணிருக்காங்க, நேரா பார்த்தா அது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும். பட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல எப்ப நீங்க வந்துட்டு ஏதாவது இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல மிஷினரி பர்ச்சேஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் டெப்ரிசியேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சில சம்ஸ்ல வந்து மாறும். சில சம்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம அந்த மிஷினரி அக்கௌண்ட் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனாலே நம்ம கண்டிப்பா அந்த மிஷினரி அக்கௌண்ட் we have to prepare. ஓகே, இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல அப்படின்னா தான் நேரடியா நம்ம பார்த்து அது பர்ச்சேஸா சேலா we will find out. பட் whenever here like this, if they have given இங்க பர்ச்சேஸும் கொடுப்பாங்க, இல்ல சம்டைம்ஸ் சேல் கொடுப்பாங்க, சம்டைம் டெப்ரிசியேஷன், மேக்ஸிமம் டெப்ரிசியேஷன் தான் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ ஹவ் டோல்ட் யூ ஹவு டு ப்ரிப்பேர் அ மிஷினரி அக்கௌண்ட் இல்ல பிளான்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஐ ஹவ் டாட் யூ. தட் சேம் மெத்தட் ஓன்லி யூ ஆர் கோயிங் டு அடாப்ட் இயர். இன்னும் இங்க பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்மளுக்கு டெப்ரிசியேஷனா எடுத்துக்கிற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க டெப்ரிசியேஷனாவும் எடுத்துக்கலாம், இல்ல சேலாவும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும், இந்த வர ஆன்சர்ஸ்ல வேரியேஷன் ஆகும், அவ்வளவுதான். ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னன்னா க்ளோசிங் பேலன்ஸ் இந்த கேஷ் அண்ட் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆன்சர் நம்மளுக்கு வந்துடணும். இப்ப 300 பிளஸ் 4000 இருக்கா கேஷும் பேங்க்கும் க்ளோசிங் பேலன்ஸ். இந்த 300 இந்த 4000 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4300 வரும். அதுதான் வந்து க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். ஓகே, அந்த ஆன்சர் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம சம் ரைட்னு அர்த்தம். ஓகே, ஆனாலும் வந்து கேர் எடுத்து எங்கெங்கெல்லாம் வாட் ஆர் தி ஐட்டம்ஸ் ஷுட் கம், ஆல் தி திங் we must know. Okay, so now let us discuss building machinery fixed asset for which you have to prepare the account. Okay, so you have to prepare the account. Building பத்தி எதுவுமே கொடுக்கல, டிக்ரீஸ் இன் பில்டிங்க வந்து டெப்ரிசியேஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேல் கன்சிடர் பண்ணீங்கன்னா அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே வரும், டெப்ரிசியேஷனா அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்லயே அது முடிச்சு போயிடும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொஞ்சம் வேரி ஆக வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நீங்க எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபர்மேஷன் இங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியல, அதை பத்தி அவங்க டெப்ரிசியேஷனா கன்சிடர் பண்ணிருக்காங்களா இல்ல சேலா கன்சிடர் பண்ணிருக்காங்களா அப்படின்றத தெரியலனா நீங்க எதுவா பண்றீங்களோ அதை வந்து நோட் மாதிரி கூட கீழே அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஹியர் ஐ ஹவ் கன்சிடர் டெப்ரிசியேஷன் the remaining and the balance amount வந்து 5000 நான் டெப்ரிசியேஷனா எடுத்துக்கிட்டேன், இல்ல I have taken it as a sale அப்படின்றத you can mention there. Okay, so but answers கொஞ்சம் வேரி ஆகும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அவங்க வச்சிருக்க அந்த ஆன்சருக்கும் கீ ஆன்சருக்கும் மாறுதல் ஏற்படும். ஆனா ஃபைனலா அல்டிமேட்டா நம்மளுக்கு வரக்கூடிய இந்த அமௌண்ட் வந்து சேமா தான் வரும். இந்த 4300 நம்மளுக்கு வரணும் க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ இது வந்து பிக்சட் அசெட்ஸ், இது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கீழே தான் வரும். ஸ்டாக்கு, டெட்டாஸ், அதுக்கப்புறம் வந்து வேற எதுவுமே இதுல பாத்தீங்கன்னா கேஷ் பேங்க் தொடவே கூடாது, நம்ம கரண்ட் அசெட்டா முதல்ல எடுக்கவே கூடாது. இட் ஷுட் கம் ஒன்லி அட் தி எண்ட் as per our format. As you know, this is our format for preparing cash flow statement as per accounting standard 3. So here you will bring your current assets excluding your cash and bank balance. Cash and bank balance மட்டும் இந்த இடத்துல எடுக்கவே எடுக்காதீங்க. You have to take only at the end. Opening you have to take,
closing, it will automatically come as a result. Answer it will come. Okay. So that you have to keep it carefully in your mind. Cash and bank you should not take as a current asset initially. Okay. So only the stock and data will come over there. Cash and bank at the end only. Opening you will take, closing automatically result vandrum. Investment வந்து sale ஆ இருந்தாலும் purchase ஆ இருந்தாலும் you have to take only to the investing activities. Fixed asset ஆ இருந்தாலும் சரி, investment ஆ இருந்தாலும் சரி, ரெண்டுமே you have to consider it as a investing activity. மூணு activity இருக்குல்ல, operating, investing, financing. அதுல fixed assets purchase and sale, and then investment purchase, long term investments. Okay, purchase and sale both will come only in investing activities. So அந்த amount பார்த்து you have to compare. இப்ப இல்லவே இல்ல 2500 இருக்கு அப்படின்னா அப்ப அத purchase பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கணும். Okay, you have to take it as a purchase of investment here. Okay, not sale. Okay, so இங்க இருந்தது இங்க nil அப்படின்னா தான் சேல் பண்ணிட்டாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். So here they have made a purchase of investment 2500. So within brackets எப்போலாம் நம்மளுக்கு outflow வருதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா within bracketsல தான் நம்ம காட்டணும். ஓகே, சேல் எல்லாம் அப்படியே பாசிட்டிவ், அது இன்ஃப்ளோன்றதுனால அப்படியே பாசிட்டிவ்ல we can show. பட் அது அவுட்ஃப்ளோவா இருந்தது, நம்ம ஃபண்ட் நம்ம கேஷ் வந்து வெளில போற மாதிரி இருந்ததுன்னா அதை நெகட்டிவ்ல காமிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வித்தின் பிராக்கெட்ஸ்ல காட்டணும் பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இந்த பில்டிங், இந்த மிஷினரி, இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதை டெப்ரிசியேஷனா கன்சிடர் பண்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கீழே வந்துடும். ஸோ அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கீழே காட்ட முடியாது, ஏன்னா அது பர்ச்சேஸ் ஃபர்தரா பர்ச்சேஸ் இல்ல, அந்த இருந்த 5000 டெப்ரிசியேஷனா காமிச்சிரும். ஸோ அதனால அந்த கதை முடிஞ்சிருச்சு. So machinery பொறுத்த வரைக்கும் this you have to prepare the account only, because in the opening balance, in the closing balance, அப்புறம் அடிஷனலா வர பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 15000க்கு, அப்ப பேலன்சிங் ஃபிகர்னு ஒன்னு வரும். அது கிரெடிட் சைட்ல வந்ததுன்னா அதை வந்து டெப்ரிசியேஷனா எடுத்துக்கிறதா இல்ல சேலாவே எடுத்துக்கிறதா அப்படின்றத you have to think over. So டெப்ரிசியேஷனா தான் ஆக்சுவலா எடுத்திருக்காங்க, but we can see. Okay, so next is your this side got over. Okay, now moving on to the liability side. Share capital, debentures, if you come across these kind of item, அது financing activity கீழ தான் வரும். ஓகேங்களா, ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறம் அது இஷ்யூவா இருந்தாலும் ரிடம்ஷனா இருந்தாலும், டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ ஆர் ரிடம்ஷன் போத். ஓகே, சோ எவ்ரிதிங் அது இன்ஃப்ளோ எப்ப ஆகும்னா இஷ்யூ பண்ணால், அது அவுட்ஃப்ளோ எப்ப ஆகும்னா ரிடம்ஷன் பண்ணா. சோ அக்கார்டிங்லி யூ ஹேவ் டு ஷோ இன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஓகே, சோ அது வந்து இஷ்யூ பண்ணியிருந்தால் இப்ப இந்த இங்க 25000ல அது இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், தென் இட் இஸ் அன் இன்ஃப்ளோ, அப்ப அதை பாசிட்டிவா தான் காட்டணும். இதே வந்துட்டு அது அவுட்ஃப்ளோவா இருந்தா பிராக்கெட்ஸ்ல காட்டுங்க, அப்பதான் நம்மளுக்கு வந்து குழப்பம் இல்லாம கரெக்டா சப்ராக்ட் பண்ணி எடுத்து ஃபைனல் ஆன்சர் எடுத்ததுக்குலாம் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். சோ ஷேர் கேபிட்டல் இஷ்யூ, அந்த சம்ல எதுவுமே வந்து டிபெஞ்சர்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால ஜஸ்ட் லீவ் இட் அவுட். ஜெனரல் ரிசர்வ், ஜெனரல் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் 5000 டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இந்த அமௌண்ட்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது தெரியுது டிரான்ஸ்பர் டு ஜெனரல் ரிசர்வ். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வந்துரும். நெட் ப்ராஃபிட் எடுத்திருப்போம்ல, அந்த நெட் ப்ராஃபிட் எடுத்து முடிச்சோடனே அந்த அமௌண்ட் கூட இந்த டிரான்ஸ்பர் டு ஜெனரல் ரிசர்வ், ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் ஏதாவது வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம்னா, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஏதாவது இந்த இயருக்கு கிரியேட் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, சோ இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். எப்பயுமே சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது அது ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ எல்லா இடத்துலயும் இது கன்ஃபியூஸ் ஆகும். இது ரெண்டு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து எது கிரியேஷனு எது பெய்டு இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு யூ ஹேவ் டு டேக் ஒன்லி கிரியேட் பண்ணது, இந்த இயருக்காக ப்ரொவைட் பண்றாங்க பாத்தீங்களா, அது மட்டும் தான் இந்த இடத்துல எடுக்கணும். வேற பே பண்ணிடுறாங்க பாத்தீங்களா, அது வந்துட்டு டிவிடெண்ட் பே பண்ணாங்கன்னா, டிவிடெண்ட் பே பண்ணாங்கன்னா, இது வரைக்கும் நான் சொல்லாத விஷயம் இது, இங்க ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் கிரியேட் பண்ணியிருந்தா இங்க வந்துரும். அதே மாதிரி ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் இங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க, ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த இடத்துல கொண்டு வந்துரும். இதே அந்த டிவிடெண்ட்டை பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவிடெண்ட் பே பண்றாங்கன்னா யாருக்கு பே பண்ணுவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் பே பண்ணுவாங்க. சோ அதை எந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னா, அதை ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கு கீழே நம்ம என்ன பண்ணுவோம்னா அது அவுட்ஃப்ளோவா காமிப்போம். டிவிடெண்ட் பே பண்றேன்னா, நான் கம்பெனி நடத்துறேன்னா நான் பே பண்றேன்னா
பண்றேன்னா அது வந்து அவுட்ஃப்ளோ தானே, கேஷ் பே பண்றேன்ல அந்த ஷேர் ஹோல்டருக்கு, தென் இட் இஸ் கன்சிடர்ட் as an அவுட்ஃப்ளோ. அப்ப என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல நான் அதை கொண்டு வந்துருவேன். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி கேடியே பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், இன்டரிம் டிவிடெண்ட் பே பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்னு சொல்லி இந்த மாதிரி பிராக்கெட்ல நான் காட்டிட்டு ஃபைனல் அமௌண்ட்டை கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னு காட்டுவேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஜெனரல் ரிசர்வ் as we discussed that it will come in the first itself. ஃபர்ஸ்ட் இடத்துலயே வந்து டிரான்ஸ்பர் டு ஜெனரல் ரிசர்வ்னு வந்துடும். அதுக்கப்புறம் அது எங்கேயும் வர போறது இல்ல, அதனால அதை விட்டுருங்க. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த இன்ஃபர்மேஷன் எது கொடுக்குறாங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் as per accounting standard 3 if you want to prepare, then you will use this information in order to find out net profit. ஓகே, சோ நெட் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக 15,300ல இருந்து 15,250 சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு வரும்? 50 ரூபாவா? that 50 rupees, no, that 50 rupees is your net profit. அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். so here, so that will be our starting point to நம்மளோட ப்ராப்ளமா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண. then if you see what else items, no, profit and loss account, that information, and then bank loan. பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கீழே தான் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ 35,000 இருந்தது, இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அந்த லோனை நான் கட்டிட்டேன், ஃபுல்லா கட்டிட்டேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். பார்ட் பேமெண்ட் பண்ணுவாங்க, அமௌண்ட்டை பார்த்தாலே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது பார்ட் நான் லோன் பே பண்ணிருக்கனா இல்ல ஃபுல்லாவே லோன் பே பண்ணிருக்கனா, இல்லாத லோன் இப்ப இருக்கா, அது எல்லாமே வந்து பாரோடா ரீபெய்டா எவ்ரிதிங் யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஒன்லி இஃப் யூ செக் அவுட் தி அந்த அமௌண்ட்ஸை நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கனாலே யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி. ஓகே, நவ் இஃப் யூ see your bank loan fully it has been repaid, sometime 25,000 இருக்கும், அப்ப வந்து இங்க 25,000 கொடுத்தாங்கன்னா பட் 10,000 தான் ரீபே பண்ணிருக்கான்னு அர்த்தம். so like this you have to find out the amount. You have to find out the amount. Bank loan here I have fully paid. Okay, fully I have paid. அப்ப இது investing activities, you have to bring it under investing activities. You will bring this 35,000 amount. அப்ப அது வந்து outflow தான pay பண்ணா, so I have to show within brackets there, within brackets. It's a negative. Okay, now moving on to the other items. So creditors, if you see, it is a current liability, so it will come under the operating activities. Okay, so here it will come after this. Okay, so that is increase or decrease based upon question. So if you see here, it is a decrease. Actually creditors வந்து decrease ஆயிருக்கு. So decrease in current liability means what we have to do, we have to go through minus பண்ணனும். So decrease in current liability போட்டா under that heading you will mention sundry creditors or creditors whatever might be. So அந்த difference amount எடுத்து where we will put. So that is with respect to creditors. Then moving on to provision for taxation, இதுக்கு தான் special treatment. So எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு additional information if they are giving means அங்க provision for tax made during the year இல்ல paid during the year, இது எல்லாமே fund flow statementலயும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் cash flow statementலயும் நார்மல் மெத்தடா இருந்தாலும் இல்ல as per accounting standard மெத்தடா இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்மளுக்கு இந்த provision for taxation கொடுக்காமே விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. வெறும் இங்க மட்டும் கொடுத்து கரண்ட் லைபிலிட்டின்னு அவங்க பக்காவா கொடுத்துட்டாங்கன்னா கரண்ட் லைபிலிட்டியா எடுத்துக்கோங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அந்த விஷயத்த உங்களுக்கு. யார் ஆல்சோ சேம் திங் ஒன்லி. இஃப் சப்போஸ் வந்து அதை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதை நான் கரண்ட் லைபிலிட்டியா தான் யூ ஹாவ் டு ட்ரீட். ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் பர்டிகுலர்லி வந்துட்டு இப்படி கொடுக்குறாங்க இன்கம் டேக்ஸ் பெய்டு டியூரிங் தி இயர் இல்ல இன்கம் டேக்ஸ் மேடுனா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், பெய்டுனா பே பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சோ எப்படியா இருந்தாலும் அவங்க மேடு டியூரிங் தி இயர் கொடுத்தா பெய்டு எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க போறோம், இல்ல பெய்டு அவங்க கொடுத்துட்டா மேடு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ ஏதாவது ஒண்ணு வந்து இட் வில் பி a balancing figure for us. சோ அதுக்கும் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் ஆல்ரெடி I have taught you for fund flow statement itself. So but we can discuss how we can prepare that account later on. Okay, so provision for taxation, like that you have to prepare account and find out how much they have provided for this year.
ஓகே. சோ அந்த ப்ரொவைட் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த அமௌண்ட்ட நம்ம கண்டுபிடிப்போம். இதுல குடுக்கல. நம்ம கண்டுபிடிப்போம். அது அக்கவுண்ட் பிரிப்பேர் பண்ணி. சோ அந்த பேலன்சிங் ஃபிகர ப்ரொவைட் பண்றாங்கல்ல, அந்த அமௌண்ட்ட நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம கொண்டு போவோம். ப்ரொவைட் பண்றதெல்லாம் இந்த இடத்துல தான் கொண்டு போவோம். இதே சிமிலர் ரூல் தான் வந்து ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் நம்ம கொஸ்டின்ல குடுத்தாலும், இதே தான் நீங்க அடாப்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் வேற, இன்டரிம் டிவிடெண்ட் வேற. ஓகே. சோ ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட்ன்றது வந்து யூசுவலா லைபிலிட்டி சைட்ல எப்படி ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் குடுத்துருக்காங்களோ, அதே மாரி ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட்ன்னு ஒரு ஐட்டமும் குடுப்பாங்க. அதுக்கும் இதே மாதிரி அக்கவுண்ட்ட பிரிப்பேர் பண்ணி, அவங்க பெய்டு குடுத்திருந்தாங்க, இல்ல மேடு குடுத்திருந்தாங்கன்னா, இன்னொன்னு நம்ம கண்டுபிடிப்போம் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட். ஆனா இந்த ப்ராப்ளம்ல இல்ல. சோ அதனால விட்டுருங்க. சோ அந்த மாரி ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தால், அதை இந்த இடத்துல கொண்டு போங்க. ஓகேங்களா? சோ டாக்ஸ் ப்ரொவைட் பண்றது இந்த இடத்துல கொண்டு போவீங்க. டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்றது இந்த இடத்துல கொண்டு போவீங்க. அதே மாதிரி அந்த டாக்ஸ் பே பண்றாங்க பாத்தீங்களா? அந்த டாக்ஸ் பே பண்றத நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க ஃபைனலா இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடுதுல்ல. கிடைச்ச பிறகு அந்த டாக்ஸ் பெய்ட வந்து இட் இஸ் அன் அவுட்ஃப்ளோ. டாக்ஸ் பே பண்றாங்கன்னா, அது வந்து அவுட்ஃப்ளோ தானே, கேஷ் வெளில தானே போகுது. சோ அவுட்ஃப்ளோ ஆகுது அப்போ. வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகுது. அப்ப அந்த டாக்ஸ் பெய்ட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த அமௌண்ட்டோட நம்ம வந்து மைனஸ் பண்ணி பிராக்கெட்ல காட்டணும். மைனஸ் பண்ணிட்டு ஃபைனல் அமௌண்ட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு காட்டுவோம். ஓகே. இப்போ புதுசா ஒண்ணு ஆட் பண்ணிருக்கு. இதுவரைக்கும் பார்க்காத விஷயம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் இந்த ப்ராப்ளம்ல. சிம்பிள் ப்ராப்ளம்ல அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். பட் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ல டாக்ஸ் இதெல்லாம் வச்சு தான் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? சோ இட் டிபெண்ட்ஸ் எப்படி வருது நம்ம ப்ராப்ளம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் குடுத்தாங்கன்னா, அதுக்கு அக்கவுண்ட்ட பிரிப்பேர் பண்ணி, எந்த இன்ஃபர்மேஷன் தே ஹேவ் கிவனோ, தட் இன்ஃபர்மேஷன் யூ யூஸ் ஃபார் பிரிப்பேரிங் தட் அதர் இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த ப்ராப்ளம பொறுத்தவரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கணும். சில ப்ராப்ளம எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி இதுல கிரியேட் பண்றத கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த கண்டுபிடிச்ச அமௌண்ட்ட எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த டாக்ஸ் பெய்டு ஒண்ணு ஆல்ரெடி இருக்கு பாத்தீங்களா? டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்கல்ல. சோ அந்த டாக்ஸ் பெய்டு எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல யூஸ் பண்ணிப்போம். இந்த அமௌண்ட்டோட அத சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பிகாஸ் டாக்ஸ் பெய்டுன்றது இட் இஸ் அன் அவுட்ஃப்ளோ. சோ அதனால வித்தின் பிராக்கெட்ஸ்ல அத காமிச்சு நெட் அமௌண்ட்ட நம்ம காமிப்போம். அதுதான் நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸா. சோ இதே தான் டிவிடெண்ட்டுக்கும். டிவிடெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இங்க. ஓகேங்களா? எப்பயுமே என்ன அர்த்தம்னா, போன இயரோட டிவிடெண்ட்ட இந்த வருஷம் பே பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இந்த வருஷத்துக்கு ஒண்ணு பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? அந்த டிவிடெண்ட்ட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சோ இந்த மாரி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுல போட்டாங்கன்னா, இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே டிவிடெண்ட்ட பே பண்றாங்க அப்படின்னா, அது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி கீழ தான் வரும். ஏன் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி? ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தானே நம்ம பே பண்றோம் டிவிடெண்ட்ட. அதனால இங்க டிவிடெண்ட் பெய்டு அவுட்ஃப்ளோவா காட்டுவோம். அவுட்ஃப்ளோனா வித்தின் பிராக்கெட்ஸ்ல காமிச்சு இந்த அமௌண்ட்டோட சப்ட்ராக்ட் பண்ணி ஃபைனல் அமௌண்ட்ட காட்டுவோம். அதுதான் நெட் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். சோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து we have to understand why we are doing, where we have to take that one. All these things we have to understand, then only we can work out that problem. Okay. So if you see now, we have gone through this one till balance sheet we have gone through. This dividend note 11,000, this only I told you have to take as outflow. Dividend paid ன்றதை எந்த இடத்துல நம்ம கொண்டு போனோம்னா, financing activity க்கு கீழ தான் இந்த dividend paid நம்ம எடுத்துட்டு போக முடியும். இந்த இடத்துல தான். Because it is an outflow, you have to show within brackets. அதுக்கப்புறம் தான் final net cash வந்து from financing activities எவ்வளோன்றத நம்ம கண்டுபிடிச்சி எழுத முடியும். Then what other items you just take it out. Machinery purchased, already we discussed this one. Machinery account prepare பண்ணி purchase opening closing balance இருக்கு, பர்ச்சேஸும் இருக்கு. அப்ப balancing figure என்ன வந்திருக்கு, அதை என்னவா காட்ட போறோம் அப்படின்றத we have to check out. And then income tax paid, now only I discussed that one. Provision for tax, you have to prepare account, and tax paid you have to show, and provision எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும். அக்கார்டிங்லி வந்து எடுத்துட்டு போகணும். ப்ரொவைட் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகாம எடுத்துட்டு போகணும். ப்ரொவைட் பண்ணா இங்க காமிச்சிருங்க. இதே அதை பே பண்றாங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் பே பண்றத யூ ஹாவ் டு டேக் இட் ஓவர் இயர். அதே வந்து டிவிடெண்ட் பே பண்றாங்கன்னா யூ ஹாவ் டு டேக் இட் ஓவர்
to financing activity. Tax pay பண்றாங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கே எடுத்துட்டு போங்க, டிவிடெண்ட் பே பண்றாங்கன்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கே எடுத்து போங்க. பட் ரெண்டுமே பேமெண்ட்ன்றதுனால அவுட்ஃப்ளோவா தான் காட்ட முடியும். மைனஸ் அதாவது பிராக்கெட்ஸ் வித்தின் தான் நம்ம வந்து காட்ட முடியும். ஸோ திஸ் இஸ் தட் ப்ராப்ளம் கொஸ்டின். ஸோ வி ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம் நவ். So first of all, you have to understand the problem, where all the items has to be taken. Okay, what has been given here information, all those things you have to understand, and you have to prepare necessary working notes. ஒரே ஒரு statement, only one statement you are going to prepare, that is cash flow statement heading. One statement only going to prepare. For that, if you see, you have to prepare machinery account, and then you have to prepare provision for taxation account. டிவிடெண்ட் அக்கௌண்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறதுல, ஏன்னா ப்ரொபோஸ் டிவிடெண்ட் இதுல இல்லாததுனால நம்ம ப்ரிப்பேர் பண்ணல. இல்லனா அதையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி டாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அதே மாதிரி டிவிடெண்ட் ப்ரொபோஸ்டு டிவிடெண்டா இருந்தால், வெறும் இன்டரிம் டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பரவாயில்ல, அது ஒரு ஐட்டம் மட்டும் தான் இருந்ததுன்னா அந்த டிவிடெண்ட் பெய்ட நம்ம காமிச்சிக்கலாம். பட் ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு அக்கௌண்ட் we have to prepare, and then only we have to find out. Okay, so this is the problem. So we are going to work out cash flow statement for this problem now.